நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரை பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம். தமிழ் சினிமால விஜய் சார இந்த அளவுக்கு ஒரு கரியர்ல பெஸ்ட்டா இருக்கிறாருன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான தொடக்க புள்ளியா இருந்தவரு இவர்தான். இயக்குனர் விக்ரமன் அவர்கள பத்தி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். விக்ரமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாக்குள்ள புது 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 வசந்தம் என்ற திரைப்படத்தின் மூலயமா அறிமுகமானார். ஸோ இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கோணத்தில் இருக்கும். அதே நேரத்தில் காதல் சென்டிமெண்ட் அதுக்கப்புறம் காமெடி கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும். இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கமர்ஷியல் ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா புது வசந்தம் திரைப்படமாகட்டும், அதுக்கடுத்தது நம்மளுடைய பூவே உனக்காக திரைப்படமாகட்டும், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படமாகட்டும், இந்த திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. நம்ம விக்ரமன் சார்கிட்ட கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிறாரு புது வசந்தம் திரைப்படத்தில். அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸும் வச்சாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கே.எஸ். ரவிக்குமார் சாரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அவர் 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அதில் சில படங்கள் ரிலீஸ் ஆகாமல், அந்த படங்கள் ரிலீஸ் ஆகியும் கூட சில படங்கள் ஓடாமல் போயிருக்கு. ஸோ ராசியில்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத்திரை குத்தப்பட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் இந்த சினிமா துறையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கால் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ தான் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட ஒரு இயக்குனர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆக போகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு படம் தான் இருக்கிறக்கான அவர் ஒரு படத்தில் தான் ஒர்க் பண்ணிக்கிறாரு. அவருக்கான அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு திறமையான அசோசியேட் டைரக்டர் வேணும், டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ நீ வேணால் போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் அது வேணவே வேணாப்பா, நம்ம சினிமா துறையே வேணான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பிஸ்னஸில் இறங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண சில படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாமல் போயிருக்குது. அந்த படங்கள் ரிலீஸ் ஆகியும் சரியாக போகாமல் இருந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ராசி இல்லாத இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அதனால் இனிமேல் சினிமா துறையே வேணாம், நான் அந்த மாதிரி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கியிருக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் திரும்பி நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட கேட்டதுனால, சரி 3 கண்டிஷன் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் என்னென்னா, இயக்குனர் முன்னாடியே நான் சிகரெட் பிடிப்பேன். 2வது கண்டிஷன் என்னென்னா, அந்த படத்தோடைய கதை எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் நடிப்பேன். 3வது கண்டிஷன் அவருக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனையும் ஏற்றுக்கிட்டாங்க. 2வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இயக்குனர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட நம்ம விக்ரமன் சார் அவர்கள் ஃபுல் ஸ்கிரிப்டையும் சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதனால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண சம்மதிச்சிட்டாரு. ஸோ இதனால் 2 பேருமே அந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா புது வசந்தம் படத்திலே ஒரு சீனில் வந்திருப்பார். ஒரு வாட்ச்மேன் கெட்டப்பில் போட்டு நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் அந்த ஒரு சீனில் நடிச்சிருப்பார். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். திரைக்கதை நல்லபடியாக எழுதுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு சௌத்ரி சார் அவர்கள் கன்னட படத்தோடைய ஒரு ரைட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் திரைப்படத்தை தமிழில் ரீமேக் பண்ண சொன்னாங்க. அதுதான் புரியாத புதிர். அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த படம் சரியாக ஓரளவுக்கு ஆவரேஜான வெற்றி தான் கொடுத்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, சஸ்பென்ஸ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் தான் பார்க்க முடியும். 2வது டைம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு சஸ்பென்ஸ் அது தெரிஞ்சிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா திரும்பி ரிப்பீட்டடாக ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் அந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேரன் பாண்டியன், அதுக்கப்புறம் நாட்டாமை உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இயக்குனராக பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். விக்ரம் சார் அவர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களும் நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பூவே உனக்காக டைம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த படத்தோடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பீச் ஓரத்தில் டாஸ்மார்க்களுக்கு வீடு வாங்கிட்டு 2 பேரும் பீச் ஓரத்தில் போய் சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பேட்டியில் கூட நிகழ்ச்சியாக நம்ம விக்ரம் சார் அவர்கள் பறந்துக்கிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே துரைசாமி. பாய்.